ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை கீதான்னு நினச்சி ரவுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை கொலை பண்ணுறதுக்காக கடத்திடுறாருங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் தீபா இருக்கிறாங்கன்னு நினச்சி கார்த்திகை வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிட்டோம், தீபாவை நம்ம நேரில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கார்த்தி வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இன்னொரு விஷயமும் நடக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்ற விஷயத்த ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஐயோ தீபா வந்துட்டு உயிரோடு இருக்கான்ற விஷயம் மட்டும் கார்த்திக்கு மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை நம்ம போட்டு தெரியணும். அப்போ வீட்டில் இருக்கிறது யார்? சரி, வீட்டில் இருக்கிறது யாராக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு அது தீபாவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறது யாருன்றது முக்கியம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தீபா கண்ணு முழிச்சானா கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் சொல்லுவா, அவள் நம்மளை பற்றி சொல்கிற வரைக்கும் அவள் உயிரோடு இருக்கக்கூடாது, தீபாவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா தீபா இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஐஸ்வர்யா கார்த்திக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த வார்டுக்குள்ளே தீபா இல்லை. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவுக்கு முன்னாடியே அந்த ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடியே அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா தீபாவை கடத்திடுறாருங்க. தீபாவை கடத்தினதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா போயிட்டு அந்த வார்டில் பார்க்குறாங்க. அங்கே தீபா இல்லை. என்ன இங்கே தீபா இல்லை, எப்படி எப்படி இல்லாமல் போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் அவளை இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் அங்கே கார்த்தி வந்துடுறாரு. கார்த்தி வந்ததுனால அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. கார்த்தி போயிட்டு அந்த வார்டில் தீபா இல்லைன்னொன்னே கார்த்திக்கு பயங்கர ஷாக்காக அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் கேட்குறாங்க. ஐயோ அவங்க இங்கே தான் இருந்தாங்க, அவங்களால இன்னும் கண்ணே முழிக்கல, ஆனால் அவங்க எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரில, நம்ம இங்கே இருக்க சிசிடிவி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நம்ம இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஐயோ சார் இந்த ஆள் தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம்ல அதே ஆள் தான், இந்த ஆள் எதுக்காக தீபாவை கடத்திட்டு போகணும், என்ன கார்த்தி ஒரே மர்மமாக இருக்குது, வா முதல்ல தீபாவை போய் நம்ம காப்பாற்றலாம், அதுக்கப்புறம் இந்த ஆள் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் எந்த சைடு போனாங்க அந்த ஆளோட கார் நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த ரவுடியோட கார் நம்பரை ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ தீபா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை அப்படின்ற விஷயத்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் சொல்ல முடியலை, சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது உனக்கு எப்படி தெரியும், ஆனால் நீ இதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்லாம் எல்லோரும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லவும் முடியாமல் ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே திணறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ தீபா வந்து இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீதா வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போம்போது ஐஸ்வர்யா வந்துட்டு கீதா கிட்ட பயங்கரமாக வம்பு இழுத்துட்ருக்காங்க. ஆனால் கீதா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்து ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு நோஸ் கட் பண்ணி விட்றாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.